பயன் எடுத்த வேன் இல்ல பழசுண்டா ஒரு நத்தை வந்து நித்திர கொள்ற அளவுக்கு பழசு 60 கியர் இருக்கு தானே. கியர் வந்து இந்த கைக்குள்ளேயே வருது. எவ்வளவுக்கு எடுத்திருப்பாங்களேன்னு சொல்லி நாங்க பிறக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முதல் வந்தது. பேட்டரி மாத்தினாங்க. பேட்டரி மட்டுமே இப்போ ஃபுல்லாக எல்லாம் கலட்டி வயரிங் வேலையெல்லாம் நடக்க போகுது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று தரப்போறோம்னு தான் சொல்லலாம். பயன் எடுத்த வேன் இல்ல அலசினா எடுத்த வேன் எடுத்துருக்கிறோம். இப்போ இன்னத்துக்கு வேன் எடுத்த நாங்கள், எதுக்காக இந்த வேன் எடுத்த நாங்கள் என்ற விஷயத்த நீங்க இந்த காணொலின்ற முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வர ஒண்ணுக்கே சொல்லுவேன். இல்ல சொல்லக்கூடாது. இப்ப இந்த வேனை நாங்க காட்ட போறோம். வேனை காட்டி போட்டு இந்த வேன் பாத்தீங்கன்னா தெரியும், எடுத்து அப்படியே பழைய வேன் தான் எடுத்துனாங்க. இதை கிளீன் பண்ண போறோம். ஸோ இதுதான் இந்த வ்ளாகா இருக்க போகுது. சரி, வேன் ஏன் எடுத்த நீங்கள்? வேன் எடுத்தது இரண்டு. நாங்க இப்படி கூட பாக்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. முதல் 2024 வந்து நாங்கள் ஆரம்பத்துல இந்த ஆட்டோல இலங்கை ஃபுல்லாக போனாங்க. இது நாங்க இப்படியே சொல்லிட்டே வேன்ல இலங்கை ஃபுல்லா போறோம்னு நினைச்சிருக்கோம். ஆனா அதுதான் இல்ல, இது வித்தை ஒன்று இருக்கு, வித்தியாசமா ஒன்று இருக்கு. அதுக்கான ஒரு திட்டத்துக்கு தான் எல்லாம் தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கான முதலாவதா படி. இப்ப இதுல இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் இல்ல, ஒரு மாசம் தவணை கிடக்கு. 1 மாசம் 1.5 மாசத்துக்கு அதுக்கிடையில ஒரு ட்ரிப்பும் வரைக்கிட போறோம். அண்ணா விட்டுட்டு போறேன். பாஸ்போர்ட் இல்ல, வெளிநாட்டுக்கு போறான். கூட்டிட்டு போகலாம். வெளிநாட்டுக்கு போறான். பாத்தீங்களா, வெளிநாடு இடையில போக போறோம். அதுக்கு அடுத்துதான் இந்த வேன்ல ஒரு மாற்றம் ஒன்று செஞ்சுட்டு நாங்கள் ஒரு சின்ன வேலை ஒன்று செய்ய போறோம். அதுக்கு பிறகு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் ஒன்று போக போறோம். இது முடிய இவ்வளவுதான் இந்த வருஷத்துடைய நான் போட்ட பிளான் போய் நடக்கிறதில்ல. எல்லாத்தையும் சொல்றாஜிலோட போக. சரி, இப்ப இந்த வேனை பார்ப்போம். வேன் வந்து வேன் எடுத்த நீங்க வேற வாகனம் இது வாகனம் எல்லாம் விலை உரைஞ்சிட்டு. இந்த வேன் வந்து அந்த பெரிய விலை இல்ல. 60 டேஸ் நிசான் வேன் முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல நின்றது, ஓடாம நின்றது. அப்ப அதை தூக்கிட்டோம். பாத்தீங்கன்னா தெரியும், 60 டேஸுக்கு முன்னும் ஸ்ரீ நம்பர் வந்தது. முதல்ல ஸ்ரீ, அடுத்தது டேஷ், இப்ப இங்கிலீஷ் நம்பர். என்ன அதுக்கு முதல்ல EN வந்தது. இங்கிலாந்து வந்தது. இது வந்து நாங்க பிறக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முதல் வந்தது. நாங்களே பழசாயிட்டோம். அதுக்கு முதல் 15 வருஷத்துக்கு முதல் வந்து வாகனம் உண்டு. அப்ப ஒரு குறைஞ்ச விலைக்கு வந்து கிடைச்சபடியா கரவன். பழசென்றாலும் வேணாம். இது என்னன்னு சொல்றேன், நல்ல இது பொடியில இருந்து சகலம் இன்ஜினும் ஓகே, நல்ல கண்டிஷனா தான் இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறாங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், எவ்வளவுக்கு எடுத்திருப்பாங்களேன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப புதுசா வந்திருக்கிற கடைசி மாடல் ஆட்டோ என்னது பிரைஸ் கிடைப்பீங்க? புதுசா வந்து 1.5 கோடி அதெல்லாம் எடுக்கல. அதெல்லாம் எடுக்கிறேன்னா நாங்க என்ன, இது வந்து என்னன்னு சொல்றேன், இலங்கையில ஆட்டோவே எடுக்கிறேன்னா ஒரு 14 லட்சம் முடியும். அதுக்கு இந்த இப்படியான வேனுகள் எடுக்கிறது வந்து ஓகே இருந்தது. பட் எங்கட தேவைக்கும் அது தேவைப்பட்டது. அதுக்காகத்தான் இது. அதோட இதுல செய்ய போற மாற்றத்தை வச்சுக்கொண்டு நீங்களும் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்ப்பீங்க. பார்த்தா பிறகு உங்களுக்குமே இலங்கை வரைக்கும் ஆசை வரலாம். ஸோ எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த வேன்ல சில விஷயங்களை நீங்களும் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இல்ல, அது நாங்க இப்ப சொல்ல சிரிப்பா இருக்கும். ஆனா அது பிறகு பாப்பீங்க, முடிச்சிட்டு வரைக்கும் வித்தியா இருக்குமா. மற்ற என்ன இன்ஜின்னா பாருங்க எங்களோட வேன் எவ்வளவுக்கு பழசுண்டா, ஒரு நத்தை வந்து நித்திர கொள்ற அளவுக்கு பழசு எல்லாத்துக்கும். ஆனா இதுன்ற விஷயத்த நீங்க பாப்பீங்க, இது எப்படி கிளீன் பண்ணி எடுக்க போறோம்ன்றதை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்ற இடம் கொடுப்போம். சட்டு புட்டு காய்ச்சி கொண்டிருக்காம இந்த வேன் எல்லாரையும் எடுத்து கிளீன் பண்ணுவோம். எத்தனை வருஷமா ஒரு இடத்துல இது எத்தனை சீட் வாகனம் என்ன? இது வந்து 14 சீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இது வந்து இப்ப என்னன்னு சொல்ல வேன் சொல்லலாம், இது ஸ்கூல் பஸ் சொல்றேன். ஸ்கூல் பஸ். சின்ன வயசுல நாங்கள் எல்லாம் இந்த ஸ்கூல்ல வாகனத்துல எங்களை கொண்டே ஸ்கூலுக்கு கொண்டே விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு வருவீங்க தானே. இந்த வேன் வருதுன்றெல்லாம் சொல்லி போவோம், ஒரு ஊர்ல இருந்து போயிடும். அதே மாதிரியான ஒரு வேன் தான் இது. இஞ்சான் அடுத்த நத்தை கை வைக்கிற இடம் எல்லாம் நத்தையா இருக்குண்ணா. இப்படி தாண்டா ஒரு எல்லாம் அதுகளுக்கும் வாழ்ற இடம் கொடுத்து. சரி, இப்ப இந்த வேன் வந்துட்டு நார்மல் இது இல்லை. இப்போ ஹையஸ்ட் மற்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூவல் பர்பஸ் வாகனங்களில் ஆக்களை மீதி கொண்டு போகலாம், அதே நேரத்தில் சாமானும் கொண்டு போகலாம். இது பேசஞ்சர்ஸ், இது வந்து பேசஞ்சர்ஸ் ஒன்லி. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ரினியூ பண்ணணும். அதாவது ஃபிட்டஸ்ட் ஒன்று இருக்குன்னு, இந்த வாகனம் வந்து ஓடுறதுக்கு தகுதியான வாகனமானு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு வருஷம் இதன்றோம். வந்துருக்கு விவரம் வர போகிறேன் மாதிரி தூக்கினா பார்த்துடுவேன். மற்றபடி எளிமையுமா
சரி, இப்போ இந்த வாகனத்தை உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படி சும்மா மேலோட்டமாக காட்டுறோம். பார்த்தீங்கன்னா கணக்க வேலைகள் இருக்குது. இது வந்து நார்மல் ஸ்டியரிங், இன்னும் பவர் ஸ்டியரிங் மாற்றல. அடுத்தது முக்கியமான விஷயம் கியர் இருக்குது தானே. கியர் வந்து இந்த கைக்குள்ளேயே வருது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் விஷயம். சீட் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்க வேணும். மற்றது கொஞ்சம் உயரம், ஹை ரூஃப் மாதிரின்னு சொல்லலாம். ஹை ரூஃப் தானே இது? ஊர் கூற உயரமா இருந்தா ஹை ரூஃப், அதான் சொல்றாங்க. ஆனா இப்ப நான் ஹை ரூஃப் பண்ண சிரிக்கிறாங்களே, இதை ஹை ரூஃப் பண்றீங்க. மற்றது இது ஓடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வேணும். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் அது எனக்கு மட்டும்தான் இருக்கு. நாங்கள் இன்னும் அப்ளை பண்ணல. அப்போ இதை வெறும் எனக்கு டிரைவராக செயற்பட போகிறேன், அடிக்க போகிறாங்க. இந்த வீல் திருப்புறேன்டா, பவர் ஸ்டியரிங்னா இப்படி நார்மலாக இப்படி திருப்பினா சரி. இது வந்து இப்படி சுத்தணும். போயிட்டு வர்றதுக்குள்ள இதெல்லாம் அப்படி வீங்கி கீங்கி வந்துடும். சரி, இப்ப வந்து இதை கழுவ போயினோம். ஓகே, போயினும் இல்லை, கழுவ போறோம். இதுக்கு வேணும் நான் ஒருமையில சொல்லுவேன், போயிடா. சரி, அவ்வளோதான். இப்போ வேனை கழுவி எடுப்பேன். அப்புறம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், கமெண்ட்ஸ்லையுமே சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு சில வேலை ஐடியாக்கள் ஏதாவது வந்திருக்கலாம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு ஏதாவது ஐடியா இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க. சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையான்னு சொல்லி நாங்கள் ரிப்ளை கமெண்ட் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த வாகனத்தில் காட்டுறேன். உள்ளுக்கு இப்படி தான் இருக்குது. கீழே இந்த பொடியெல்லாம் நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சீட்டும் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. அங்கங்கே குப்பைகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் கழுவணும். முதல்ல என்ன செய்வோம்னா மண்ணை தட்டி எடுப்போம். இந்த தண்ணி போட்டுட்டோம்னா அது சேர் ஆகிடும். ஸோ இதில் எல்லாம் பாருங்கள், பயங்கர தூசு. முதல்ல இந்த சீட் வந்து ஒரு இதெல்லாம் அடிச்சிருக்கு, எல்லா சீட்டும். அப்படியே முதல்ல வெளியே எடுத்து வைக்க போகிறோம். உள்ளுக்கு வயரிங் வேலைகளுமே இருக்குது. ஃபுல்லாக வயர் எல்லாமே இதண்டது. மற்றது இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸுகளுக்கு இதண்ட வேணும். மற்ற இந்த ஸ்பீக்கர் செட் அதை எல்லாமே கலட்ட போகிறோம். கலட்டிட்டு தேவையானதை மட்டும்தான் கொண்டு போக போகிறோம். மேலே வந்து இந்த இது வந்து நல்லா இருக்குது. இந்த மேலே அடிச்சிருக்கீங்கள ஹூஸ், அது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து சீட் வெளியில் எடுத்தாச்சு. இனி உள்ளுக்கு சும்மா கூட்டி துடைப்போம். இவங்க 2 பேரும் நிற்கலாம் பாருங்க. எனக்கு தலைமுக்கு நான் இப்படி தான் நிற்கலாம். ஆனால் ஓரளவு ஓகே, நல்ல உயரமாக தானே இருக்குது. இடத்தையும் பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. ஓகே, மிச்ச வேலைகளை பார்ப்போம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களோட வந்து கேட்குறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கலட்டி உள்ளுக்கு ஏலமான வரைக்கும் தூசெல்லாம் தட்டிட்டா இனி திருப்ப இந்த கீழே போட்டிருக்கிற அந்த மெட் மாதிரி ஒன்று போட்டதானே அதெல்லாம் கழுவிட்டு திருப்ப எல்லாத்தையுமே ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு ஃபுல்லாக வேனை மூடிட்டு வெளியில் பளிச்சுன்னு கொண்டு வர போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கூரையை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஊத்தையாக இருக்குன்னு சொல்லி. மற்றது இதில் பாருங்க, அந்த டைமில் வந்தது 80களில் வந்த வாகனங்களுக்கு ஏசி எல்லாமே இருக்குது. இப்போ வேலை செய்யாது, ஏசியோட தான் வந்திருக்கு. தள்ளு அப்படியே பின்னால வர எல்லாம் பிஞ்சு தானே. ஓகே, இப்போ வேனுக்கு உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இனி வெளியில் தான் ஃபுல்லாக ஊத்தையாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா சரி. இங்கே பாருங்க, நோமலாக துடைக்கவே வெறும் தண்ணி போட்டு துடைக்கவே நல்ல க்ளீனாக வந்துட்டு இந்த பகுதி. நாங்கள் பேசாமல் மேலையெல்லாம் பயங்கரமாக ஊத்தையாக இருக்குது. பேரல்ல ஒளியில் கோரி க்ரீம் போட்டு அதான் இப்போ வேனுக்கு நாங்கள் ஸ்கின் கேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எப்பயுமே ஒரு வாகனத்தை வெளியிலேருந்து தான் பார்த்த உடனே டக்குன்னு மதிப்பிடணும். அடுத்தது இன்ஜின் வளம் மற்ற கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குன்றதான் பார்ப்பினும். முதலாக வாகனத்தை பார்த்த உடனே இந்த டிங்கரிங் பெயிண்டிங் என்ன மாதிரி இருக்குது அதுதான் ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும். ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து அப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். உள்ளுக்குள்ள இருக்கு தண்ணி உள்ள போகுதண்ணா இஞ்சி இல்லை வதாலையில் மரல இந்த ஜன்னல் இருக்குல்ல போனது நானும் சாக் ஆகிட்டேன். வேனை கொண்டு போய் உள்ளுக்குள்ள இதில் பாருங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். பைப் லைன் ஒன்றும் இல்லை. இல்லாடி கோசை இப்போ கொண்டு தான் அங்கே கிட்ட வச்சு பிடிக்கலாம். ஆனால் தண்ணியும் சதி பண்ணது வேறுங்க. இந்த டப்பையை கலட்டி வச்சுட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுது. இது நிரம்புறதுக்கு எப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடும்.
என்னத்துக்கு ரிங்ஸா போடுறீங்க? உடுப்பேன் துவைக்க போறியாளா? முன்ன பின்ன நானே துவைக்க போறேன். முன்ன பின்ன ரிங்ஸா பாவிச்சிருக்கீங்களா? சத்தியமா சம்பவுல கழுவோடும். எங்கள்ட்ட சம்பவம் இப்போதைக்கு இல்லாதபடியா ரின்சோல கழுவுறோம். பக்கத்துல கடை இருக்கு, போய் வாங்கலாம். அது பாரு இது ரின்சோ, அது ரின்சோ தான் பாரு. இந்த ஊத்தியான உடுப்பே கிளீனாது, இது கிளீனாது. வடிவா கல நுடைய எடுத்து வடிவா பூசிட்டு எடுத்து விட. சரி துணி என்ன அங்கே பாருங்க, ஐட்டம் எல்லாம் கொண்டிருக்கிறோம். சரி ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட கையால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ நல்லா உறிஞ்சி வச்சிருக்கு. இதை துடைச்சு காட்டுங்க. இங்கே பாருங்க எப்படி போகுதுண்டு. கிட்ட வந்து காட்டுங்க. இங்கே எப்படி இங்கே வரலாம்? அவ்வளவுதான். நீ பாருங்க மினுக்க போகுது. ஊத்தே போவாண்டுமா சர்வெக்சல் யூஸ் பண்ணுங்க. நாங்க சர்வெக்சல் கட் கொடுக்குறோம். சன்லைட் பாவிகளா, அதுலயே ஊழல் செஞ்சிட்டீங்களேடா. இதுதான் மலிவா கிடந்தது. பயங்கர ஊத்த வருது. இங்கே இந்த ஸ்பொஞ்சை பாருங்க, ஒரு கொஞ்சம் இடம் துடைக்கவே கருப்பா வந்துட்டு. எங்க அளவுக்கு வந்தது. ஆனா பஞ்சு நல்லா இருக்கு துணியை விட. மேல ஏத்துவோம், சின்னவன் ஏத்தி விடுவோம். சின்னவன் மேல ஏறி முடியாது, ஃபுல்லா துடைக்கட்டு. அவன காலத்துல ஏறுறா டேய், மேல ஏறுறா. இதுல கைண்ட காலத்துல ஏறு. இதுல பாருங்க எப்படி ஊத்த போகுதுண்டு. என்ன பிளான் பண்றீங்க? என்ன வச்சு உங்களை விட்டுட்டு என்ன செய்ய போறீங்க? இல்லையா, நாங்க சாப்பிட போறோம். பசி பாத்தீங்களா? சாப்பிட போறாங்களா என்ன விட்டுட்டு? என் வாகனத்தை கழுவுறேன்னா அவங்க போய் சாப்பிட போறாங்களாம். இதெல்லாம் வேறுன்ற திட்டம் தெரியுமா? உங்களால நிற்கிறார் அவற்ற திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கருப்பாக இருந்த இடம் இப்போ எப்படி வந்துட்டேன்னு சொல்லி. கிணநாள் ஓடாமல் ஒரே இடத்தையே நின்ற வாகனம், அதால தான் அப்படி. எனக்கு டவுட் ஒன்று சொல்கிறேன். எங்களுக்கு வராது. தமிழர்னு நேரம் கருப்பு தானடா. கராச்சியில் கூட கழுவோம், சர்வீஸ் ஸ்டேஷனில் கூட இப்படி கழுவ மாட்டாங்க. எங்களோட பொருள் நாங்கள் செய்யக்கு தான் அது ஒரு திருப்தியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதா இங்கே பாருங்க வந்து பாதி இப்படி இருந்த இடம் அதான் இப்படி மாறி இருக்கு. அதான் அந்த ஒயிட்னிங் கொரைக்கிரியம் போட்டாங்க. ஆனால் இவ்வளோ வெள்ளையாக இருந்திருக்கு வேற என்ன. டேய் ஏன்னா அப்படி நீங்க யாழ்ப்பாணத்தை மட்டும் மென்மையாக காட்டுறீங்க? இது நான் போட்டேன்டா எனக்கு பல எதிர்ப்புகள் வரும். மேல மட்டும் கூரையில காலையில சரி, மிச்ச இடம் எல்லாம் கால் கையெல்லாம் கருப்பா இருக்கு, மூஞ்ச மட்டும் வெள்ளையா இருக்கு. கிணத்துல தான் தண்ணி அள்ளி அள்ளி கொடுத்தோன்னு இருக்கிறோம். மேலே சின்னவன் இருந்து துடைக்கிறான். ஃபுல்லாக முடிஞ்சுது. மேலே நான் காட்டுறேன் ஒரு பக்கத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி இந்த கையை எடுத்து காட்டுங்க. வஞ்சால இந்த முன்பக்கம் மட்டும்தான் இப்போ அந்த கருப்பாக இருக்குது. அந்த கலர்லாம் இருந்தது, எல்லாம் வேன் ஃபுல்லாகவே அந்த கலர்லாம் இருந்தது. இப்போ ஃபுல்லாக துடைச்சி எடுத்தாச்சு. அவன் தான் உள்ளதுக்கே வெயிட் குறைவானால் நம்ம ஜன்னலை திறந்துட்டு அதில் ஏறி நின்று கழுவி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட முக்காத்தட்டம் முடிஞ்சுது. ஆனால் இதில் வேலை செய்கிற ஆளை பாருங்க, அங்கே வேலை செய்தோன்றிருக்காரு. இஞ்சால ஒரு ஆளை பாருங்க, நஞ்சு சோடா வேண்டி தர சொல்லி சோடா வேண்டி கொடுத்து குடிச்சு கொண்டு இருக்கிறாரு. ஒற்றை கையில் சோடா, ஒற்றை கையில் பஞ்சு. சரி இஞ்சால எல்லாமே வந்து முக்காவாசி முடிஞ்சுது. நீ மேலே சரி சைட்ல திருப்பறக்கா தண்ணியை போட்டு. ஓகே இப்போ எல்லாமே முடிஞ்சது. மேலே கீழே எல்லாமே சுத்த வேற திருப்பொருக்கா வாஷ் பண்ணி எடுத்து நாங்கள் ஃபுல்லாக கழுவி எடுத்து நாங்கள் ஃபுல்லாக சர்வெக்ஸ் எல்லாம் திருப்பி அடிச்சுட்டு 2வது தடவை கழுவி எடுத்துருக்கிறோம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எத்தனை வித்தியாசம். அவங்க மேலே இருந்த அந்த கருப்பு கரை எல்லாமே போயிட்டு இஞ்சால பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். சும்மா மேலோட்டமாக வடிவாக கழுவி இருக்கிறோம். என்ன கணக்க வேலைகள் இருக்குது. ஸோ நேற்று எடுத்துகிட்டு வரைக்கும் இருந்ததுக்கும் இப்போவும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை கீழே கொமெண்டில் சொல்லுங்கள். மற்றது இது வந்து நார்மல் டயர் தான், டியூப்லெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் அப்படியே தான் வச்சுருக்க போகிறோம். இப்போ இப்படி தான் இருக்குது. பளிச்சன்னு வந்துட்டு பாருங்கள். சின்ன சின்ன கொஞ்சம் கரைகள் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் 2வது தடவை கழுவைக்கில் இந்த இதுக்குள்ளே இருந்துட்டு கொஞ்சம் ஊத்தைகள் வருது. இந்த இப்படி. ஸோ இதெல்லாம் அடுத்த தடவை நாங்கள் உள்ள இந்த ரப்பரை கலட்டிட்டு க்ளீன் பண்ணணும்.
க்ளீன் பண்ணிட்டோம்டா சரி முடிஞ்சது. இனி இதில் இருந்துட்டு இந்த வாகனத்தை நாங்கள் ஓடி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இன்ஜின் ஸ்டார்ட் தருமா? அடிச்சு பாப்போம். நேற்று அண்ணா அடிச்சுட்டு ஒரு பேட்டரி மாத்தினாங்க. நேற்று பேட்டரி மாற்றினாங்க. பேட்டரி மட்டுமே 30 கவலையா போயிட்டு 35,000 என்ன எல்லாமே என்னன்னு சொல்றது எங்களுக்கு அந்த பெரிய பயணத்துக்கு அதுக்கு எவ்வளவும் கொடுக்கலாம். அது ஒரு அது வாழ்க்கை கனவு உண்டு. வாழ்க்கை கனவு பிளான் பண்ணது. இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னமே நாங்க ஜோதிச்சு கதைச்சு எல்லாம் வச்சது அதுக்கான அதெல்லாம் செயற்படுத்துறோம் ஜோசிங்க. சரி அவ்வளவுதான். இனி இந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியிட போறோம். ஓகே இப்போ நேரம் 4:22 ஆகிட்டு நாங்கள் வெளியில் ஒரு அலுவலாக போனாங்க. இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். போயிட்டு வர லேட் ஆகிட்டு ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கர் படுது. ஸ்டார்ட் எடுக்கிற கஷ்டமாக இருக்குது. மற்ற இந்த வேனில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எது செஞ்சால் நல்ல ஒன்று பவர் ஸ்டியரிங் மாற்றினா நல்ல கட்டாயம் வண்டி இல்லை. ஏன்னா நின்ற நிலையில் திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்தது கைக்கு கியர் இல்லாமல் கீழே இருந்தாலும் நல்ல மணி நான் நம்புகிறேன். பவர் ஸ்டியரிங் அப்படி மாற்றுறதுக்கு யாராவது ஒரு 2 நாளில் மாற்றி தருவீங்க யாராவது தொடர்பு கொள்ளுவோம். ஒருத்தரையும் பிடிக்கல அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்ற இந்த வாகனத்தில் கை வைக்க பஞ்சு படுறாங்க. வேலை தெரியும் கிணவு இருக்கு. ஆனால் வச்சு மினக்கிறதுக்கு கொஞ்சம் ஜோதிச்சு கொண்டிருக்கணும். அதாவது வேலை தெரிஞ்சாங்க நல்ல வேலை காரணம்டா. குறிப்பாக யாழ்ப்பாணம் பவுனியா அங்கே இந்த பகுதிகளுக்கு இருந்தால் வந்து செஞ்சுட்டு போக நாளைக்குள்ள செய்யலாம்டா வருவோம். பவுனியா என்ன வருவோம். அதான் யாராவது இந்த வீடியோ பார்க்குறாக்கள் உங்களோட உறவினர்களோ நண்பர்களோ யாராவது செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தால் பவர் ஸ்டியரிங் மற்ற இந்த கியர் இந்த 2 இதுக்கும் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொள்ளுங்க. இப்போ ஃபுல்லாக எல்லாம் கலட்டி வயரிங் வேலைகள் நடக்க போகுது. ஓகே இப்போ ஃபுல்லாக கலட்டியாச்சு. வயரிங் வேலைகளுமே ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்துட்டு ஒரு சின்னனா ஒரு டிவி மாதிரி ஒன்று பொருத்த போகிறோம். ஆண்ட்ராய்டில் இதுன்ற அந்த டிவி மாதிரி வரும் தானே அந்த இது வந்து இதில் பொருத்த போகிறோம். வேறு வேலைகளும் இது அனுப்புகிறோம். இந்த ஸ்பீக்கர் செட் ஃபுல்லாக கலட்டிட்டோம். பூட்டுறதா இல்லையான்னு டிசைட் பண்ணல. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாகவும் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.